வந்துட்டேன். இப்போ இருக்கவங்கள 100ல் 80% டிப்ரெஷனில் தான் இருக்கும்னு சொன்னால் அவனால் நம்ப முடியுதா? பட் ஆனால் அதுதான் உண்மை. ஃபஸ்ட்டு டிப்ரெஷன் சிம்டம்ஸ் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே வரதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிப்ரெஷனோட சிம்டம்ஸ். சலிச்சது படங்களும் சலிச்சது, போனும் சலிச்சது, பானமும் சலிச்சது, நெத்தும் சலிச்சது, நிலவும் சலிச்சது, காத்தும் சலிச்சது, காதலும் சலி. இதெல்லாம் ஒரு டிப்ரெஷனுக்கான அறிகுறி தான். மேபி இந்த சாங் ரைட்டர் கூட டிப்ரெஷனில் இருந்திருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் ட்ரஸ்ட் இருக்காது. அதாவது தன் மேலேயே தனக்கு நம்பிக்கை இருக்காது. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதோட எண்டிங்கை பற்றி யோசிக்கக்கூடாது. இறங்கி ட்ரை பண்ணுறோமா இல்லையான்னு மட்டும்தான் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்த பண்ணால் 100% சக்ஸஸ் ஆகும்ன்ட்டு உனக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஒரு வேளை இந்த மாதிரி ஆகிடுமோ இல்லை அந்த மாதிரி ஆகிடுமோன்னு சொல்லிட்டு எப்போவுமே மைனஸாக மட்டுமே யோசிக்கிறது. அப்புறம் லைஃப்பில் ஒரு ஓப்பே இல்லாமல் இருக்கிறது. லைஃப்பில் ஏதாவது பண்ணி மேலே வந்துடலான்னு யோசிக்கணும். ஆனால் அதுக்கு பதில் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரே செகண்ட் இங்கேருந்து கீழே குடிச்சிட்டேன்னா சிம்பிளாக எல்லாம் முடிஞ்சிடும்னு தோணுது. நான் யாருக்கும் தேவையில்ல. ஏன் எல்லாரும் என்னை பார்த்து ஓடுறீங்க? இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது. சூசைட் பண்ணலான்ற திங்கிங்குமே ஒரு டிப்ரெஷன் சிம்டம்ஸ் தான். அப்புறம் துண்ணுனே இருக்கிறது, இல்லை துண்ணாமலே இருக்கிறது, இல்லை தூங்கினே இருக்கிறது, இல்லை தூங்காமலே இருக்கிறது, இதெல்லாம் ஒரு டிப்ரெஷன் சிம்டம்ஸ் தான். இது ஆல்ரெடி நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் எது மேலேயுமே இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாதுன்னா ஒரு விஷயத்த ஃபோக்கஸாக பார்க்க முடியாது. அதுக்குன்னு உன்னால் ஃபோக்கஸாக பார்க்க முடியலன்றனால டிப்ரெஷனில் இருக்கான்னு இல்லை. மேபி உனக்கு கண்ணு தெரியாமல் கூட இருக்கலாம். அப்புறம் லேசியாக இருக்கிறதும் ஒரு டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ் தான். ஆனால் நீ புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், லேசினஸ் வேற, டிப்ரெஷன் வேற. ஓகே, லோன்லினஸ்மே ஒரு டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ் தான். அதுக்குன்னு தனிமையில் இருக்க எல்லாம் டிப்ரெஷனில் இருக்கான்னு இல்லை. உனக்கு பிரித்து சொல்கிறேன். இந்த சொசைட்டி உன்னை அலோன் ஆக்கியிருக்கா இல்லை நீயாவே உன்னை அலோன் ஆக்கிக்கிட்டியான்னு பாரு. இந்த லோன்லினஸில் இந்த 2 டைப் தான். ஆனால் இந்த 2 டைப்லேயுமே டிப்ரெஷன் பீப்புள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மிச்ச சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. இந்த டாப்பிக்கை பற்றி நான் பேசுறதுக்கான ரீசன், அப்போலாம் டிப்ரெஷனில் இருக்கானா ஏதாவது ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஏன் டிப்ரெஷனில் இருக்கும், எதுக்கு டிப்ரெஷனில் இருக்கோன்னே தெரியாமல் டிப்ரெஷனில் இருக்கும். ஆனால் இதோட ஹைலைட்டான விஷயம், டிப்ரெஷனில் இருக்கோமா இல்லையான்னு தெரியாமலே டிப்ரெஷன்ல இருக்கும். நீ டிப்ரெஷன்ல இருக்கியா இல்லையா நீ தெரிஞ்சுக்கணும்ன்றனால தான் இந்த சிம்டம்ஸ்லாம் சொன்னேன். டிப்ரெஷன்ல இருக்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் பண்ற மிகப்பெரிய தப்பு ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகுறது. எல்லாரும் மாதிரியும் ட்ரக்ஸ் தப்புன்னு நான் சொல்லலை. நான் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்ம மைண்ட் இருக்குல்ல, இல்லை வேணாம் ரொம்ப டீப்பாலாம் போவேனா, இந்த விஷயத்த நீ கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்ப. நீ காலையில சந்தோஷமா இருக்கனா நைட்டு ரீசனே இல்லாம சோகமா இருப்ப. நைட்டு இல்லைனாலும் அடுத்த நாள் சோகமாக இருப்பேன். நம்மளோட மைண்ட் எப்படின்னா ஒரு சீசா மாதிரி. இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தேன்னா நாளைக்கு சோகமாக இருப்பேன், நாளைக்கு சோகமாக இருந்தேன்னா நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன். அப்போ இப்போ டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ சரக்கோ இல்லை வேற ஏதாச்சும் அடிச்சனா இன்னும் டீப்பாக உள்ளதான் போவேன். இன்னும் டீப்பாக டிப்ரெஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணனா திரும்ப இன்னும் டீப்பாக உள்ளதான் போவேன். ரிப்பீட்டடாக நடந்து நீ வெளியே வரதான் நினச்சிட்டு இன்னும் டீப்பாக உள்ளதான் போவேன். அதனால டிப்ரெஷனில் இருக்கனா சரக்கு தம்மு எதுவும் அடிக்காத, மாஸ்டர் பெட் கூட பண்ணாத. அதுக்குன்னு டிப்ரெஷனில் இல்லைன்னா இதெல்லாம் பண்ணுறது நல்லதுன்னு இல்லைப்பா, இது தப்பு தான். இப்போ டிப்ரெஷன்ல இருந்து எப்படி வெளியே வரதுன்னு சில டிப்ஸ் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு, ஒர்க் அவுட் பண்ணி இப்பயே ஸ்டார்ட் பண்ணு. ஒர்க் அவுட்னா ஒர்க் அவுட் மட்டும் இல்லை, ஜாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், கேலிஸ்தனிக்ஸ், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். ஆனால் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பண்ணு. உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டனா அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக நிம்மதியாக இருப்பேன். சீசா மெத்தட், இந்த சீசா மெத்தடை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. செகண்டு, மெடிடேஷன் அண்ட் யோகா கண்டிப்பாக டிப்ரெஷன்லேருந்து ரிலீஃப் தரும். தேர்டு டிப்பு, கொஞ்சம் பேசு. உன்னை எல்லார்கிட்டையும் பேச சொல்ல, யாராச்சும் ஒருத்தர்கிட்ட, அது யாரா வேணா இருக்கட்டும், நல்லா பேசு. அது மாதிரி உன் ஃப்ரெண்டு ஏதோ டிப்ரெஷன்லாம் உங்ககிட்ட பேச வரானா சூத்து மூடிட்டு கேளு அவன் என்னதான் சொல்ல வரான்னு. ஃபர்ஸ்ட்டு டிப்ரெஷன்லாம் மிகப்பெரிய விஷயம், அதில் வந்துலாம் என்னால் வெளியே வர முடியாதுன்னு நினைக்காது. டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றதெல்லாம் ரொம்ப 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 ஈஸின்னு நம்பு. ஃபோர்த்து, உன்னை பேச சொன்னல, முடிஞ்சா அவங்க கிட்டேயே உன்னோட மொத்த கஷ்டத்தையும் சொல்லி அழுது தீத்துரு. இல்ல அந்த மாதிரி யாருக்கிட்டயாச்சும் சொல்லி இந்த மாதிரி ஷையா இருக்குனாலும் யாரும் இல்லாத தனியா இருக்க இடமா பார்த்து போய் உன்னோட மொத்த கஷ்டத்தையும் நினைச்சு அழுது முடிச்சிரு. ஃபிஃப்த்து, உன்னை நீயே பிஸியாக வச்சுக்கோ. 1 டேக்கு ஷெடியூல் போடு. இதெல்லாம் தான் பண்ணணும்னா இதெல்லாம் மட்டும்தான் பண்ணணும். உன் வார்த்தையை நீயே மதிக்கலன்னா மிச்சமெல்லாம் எப்படி மதிப்பான்? உனக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கோ, அதை பற்றி மட்டும் திங்க் பண்ணு. 6th டிப்பு, ரொம்ப 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 முக்கியமான டிப் அண்ட் லாஸ்ட் டிப். இந்த
முதியோர் இல்லத்தில் இருக்கவங்க, அப்புறம் இந்த கை கால் இல்லாதவங்க, அப்புறம் இந்த சின்ன வயசுலேருந்தே கை கால்லாம் ப்ராப்பராக வளராமல் இருக்கும்ல, அதான் குறை மாசம்னு சொல்லுவாங்கல்ல இவங்க, அப்புறம் இந்த ரோட்டு ஓரம்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கிட்டலாம் போய் பேசி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. அவங்களோட கஷ்டத்தெல்லாம் கேட்டுன்னு வச்சுக்கோ, அந்த டிப்ரெஷன்லாம் ஒரு விஷயமாவே தெரியாது. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லு. அப்புறம் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லு. அப்புறம் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லு. நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு, அப்படி இல்லைனா டிஸ்லைக் பண்ணு. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.